ஜெபிக்கலாம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மைகள் செய்பவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்துல, இந்த நிமிஷத்துல சாட்சி சொன்ன மகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. மகளுடைய வாழ்க்கையில நீ செய்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி. மகனுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மாமியாரை கூட ஆண்டவரே கர்த்தருக்குள்ள வழி நடத்தும்படியாக நீ கிருபை செய்தீரே. அந்த நாகமான் வீட்டுல அந்த சிறுமி செய்த ஊழியத்தை உடைய மகள் செய்து குடும்பத்தினரை ரட்சிக்கும்படியாக நீர் பிள்ளையை எடுத்து பயன்படுத்துகிறீரே. நன்றி தகப்பன். நன்றி தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட நீர் எங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்த போகிற தயவுக்காக, பலப்படுத்த போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். எல்லா துதிக்கணும் மகிமையாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே, ஆமென். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வேற ஒரு தலைப்பின் கீழே தான் நான் சிந்திக்கணும்னு நினைச்சேன், நினைத்திருந்தேன். ஆனா ஏன்னு எனக்கு தெரியல, ஆவியானவர் மறுபடியுமாக இதே தலைப்பின் கீழே, அதாவது ஏற்கனவே இந்த துதிங்கிற தலைப்பின் கீழே நான் ஒரு பிரசங்கம் ஒரு நாள் ஒரு செய்தி கொடுத்தேன். அதே தலைப்பின் கீழேயே சிந்திக்கும்படியாக தூண்டினதின் பேர்ல தான் துதிங்கிற தலைப்பின் கீழேயே தியானிக்கலாம்னு நினைச்சேன். இது கர்த்தருடைய அநாதி தீர்மானம் தான் நினைக்கிறேன். இந்த பாடல்கள் துதி ஆராதனை வேளையில கூட நன்றி நன்றின்னு சொன்ன உடனே, அப்பா உங்களுக்கு நன்றி, உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படிதான் அந்த தலைப்புல நீர் சிந்திக்கும்படியாக எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. எங்க ஒவ்வொருவரையும் நீங்க நேசிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுதப்பா அப்படின்னு நான் நினைச்சேன். சோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட, என்னோடையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் எந்த விதத்துல பேசுறாரோ அந்த விதத்துல நம்ம பயன்படும்படியாக, ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும்படியாக நம்மளை நாமே அர்ப்பணிப்போம். பாடலாமா? அந்த நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற முதல்ல அந்த பேராகிராஃபை மாத்திரம் பாடி இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். துதிக்க துதிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களும் கடந்து போக, எல்லா விதமான காரியங்களையும் ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு விசையாக மீண்டுமாக ஒரு சில நிமிடங்கள் நம்ம துதிக்கலாமா? நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பான்னு பாடலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. மறுபடியும் பாடலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதி. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசுராஜனே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நம்ம துதினால ஏற்படுகிற நன்மைகள்ல ஒரு சில காரியங்களை நம்ம சிந்திக்கலாம்னு யோசித்தேன். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். நியாயாதிபதி 5:31. எடுத்தவங்க வாசிக்கலாம். 31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ
வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. இந்த வசனத்துக்கு முன்னால இதே சாப்டர்ல முன்னால இருந்து நம்ம பார்த்தோம்னா தெபோராலும் பாராக்கும் சேர்ந்து பாடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதுல அதுக்கு 4வது அதிகாரத்துல இது என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏகூத் மரணம் அடைஞ்சிருந்தாரு. இஸ்ரேல் புத்திரர் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறாங்க. அப்போ அந்த சமயத்துல யாபீன் அப்படிங்கிற கானானூருடைய ராஜாவின் கையில தான் அந்த ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. இந்த பீரியட்ல தான் தெபோரால்ங்கிற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல நியாயம் விசாரிக்கிறான்னு பாக்குறோம். அந்த தெபோரால் தீர்க்கதரிசி பாராக்குங்கிறவரை கூப்பிட்டு, நீ போய் அந்த இஸ்ரவேல் புத்திரருக்காக நீ சென்று அந்த காரியங்களை செய்யின்னு சொல்லும்போது அந்த பாராக் சொல்றாரு, இல்ல நீங்க கூட வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க, நீ சரி நான் உன் கூட வாரேன், ஆனா அதனால கிடைக்கிற மேன்மை உனக்கு கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்? ஒரு ஸ்திரீக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்துல பார்க்கலாம். அப்படியே சிசராவை ஒரு அது ஒரு பெண் நிமித்தமாக தான் சிசரா கொலை செய்யப்படுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்து இதுல அந்த லேடி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வர்றான். வரும்போது அந்த கூடார ஆணையினால குடிக்க தண்ணி கேட்ட அந்த அவருக்கு பாலை கொடுத்து அந்த கூடார ஆணை நிமித்தமாக அவரை கொலை செய்யறத பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு அந்த மகிமை சொன்னபடி நடக்குது. இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பிறகு இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்ததுன்னு அந்த அதிகாரம் 4 அதிகாரத்துல பாக்குறோம். இந்த இன்சிடென்ட் நடந்து முடிந்ததுக்கு எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே பைபிள்ல நிறைய காரியங்கள் தெரியும். எப்பொழுதுமே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும். திருப்ப கர்த்தர் இடத்துல அவங்க போய் முறையிடும் போது கர்த்தர் அவங்களை மீட்டுக் கொள்வார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இல்ல. நம்மளும் அநேக நேரத்துல ஏதாவது சில காரியங்கள் நடக்கும் பொழுது பின்வாங்கி போறது போல இருந்தா கூட ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு ஆண்டவர் தன் நண்டை இழுத்துக்கிடுவார். நம்ம தன்னை நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளை எப்பவும் இழுத்துக்கிடுவார். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய வெற்றி கிடைத்ததுனாலதான் இந்த தெபோராலும் பாராக்கும் சேர்ந்துதான் அந்த அதிகாரத்துல கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க. 5:2 பாத்தீங்கன்னா அவரை சோஸ்தரிங்கள்னு வரும். 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணினார்கள்னு சொல்லி வரும். ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் நினைச்சு துதிக்கிற மாதிரி வரும். 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா பாட்டு பாடு பாராக்கே எலும்புன்னு சொல்லி வரும். சோ இந்த அதிகாரம் முழுசுமே இந்த இன்சிடென்ட் நடந்து இந்த நிகழ்ச்சிகள் நடந்து இஸ்ரவேலருக்கு அந்த தங்களுடைய பகைவர் கையிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்ட அந்த காரியங்களை நினைத்து ஒன்றொன்றையா பாடி துதிக்கிறாங்க. இப்படி பாடி துதித்து கர்த்தரை துதிக்கிற வேளையில தான் பாத்தீங்கன்னா அந்த கடைசி வசனத்துல பாக்குறோம். இதெல்லாம் பாடி துதிக்கிறாங்க. 40 வருஷமாக தேசம் அமைதலா இருந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை துதிக்கிற வேளையில அவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பாரு இல்லையா? ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நம்ம துதிக்கிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்கள்ல இருந்து ஒரு பெரிய அமைதி ஏற்படுறதுக்கு ஆண்டவர் செய்யறாரு. கர்த்தரை துதிக்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதி ஏற்படுது. நம்ம இருக்கிற தேசத்துல இதுல பாத்தீங்கன்னா அந்த தேசமே அமைதியா இருந்துன்னு சொல்லி பாக்குறோம். நம்ம குடும்பங்களை எப்படிப்பட்ட பூகம்பம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டா கூட நம்ம கர்த்தரை விடாப்பிடியாக நினைத்து அவரை துதிக்கிற வேளையில எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தா கூட அவரை துதிக்கிற வேளையில ஒரு பெரிய அமைதி ஏற்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம துதிக்கிறோம். அது நிமித்தமாக அமைதி ஏற்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். 2வதாக ஒரு இன்சிடென்ட் பார்க்கலாம். துதினால தடைகள் விலகும். இப்ப முதல் இதுல பார்த்தோம் துதினால் அமைதி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். 2வது நம்ம துதிக்கும் பொழுது துதினால தடை விலகும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதிதான். யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில்
அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து இந்த இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எரிகோ நகரம் வந்து எப்படி துதியினால இந்த அலங்கை இடிந்து விழுந்ததுன்னு. இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அந்த எரிகோ நகரம் என்னப்பட்டிருந்தது? அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஒருத்தரும் வெளியே போகல, ஒருத்தரும் உள்ள வரல. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல தான் கர்த்தர் வந்து யோசுவாவை நோக்கி சொல்றாரு, நீ வந்து எரிகோவையும், எரிகோ மாத்திரம் இல்ல, அதுல இருக்கிற ராஜாவை, யுத்த வீரரையும் உங்க கையில நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்யணும்னு சொல்லி யோசுவாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எக்கால சத்தத்தை கேட்கும் போது நீங்க மகா ஆரவாரமாய் ஆர்ப்பரிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளை இடுறாரு. அப்படியே வந்து யோசுவா தன்னுடைய ஜனங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்றாரு. 6 நாளும் அவங்க வந்து அமைதியா அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வர்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே 6 நாளும் சுத்தி வர்றாங்க. ஆர்ப்பரிங்கள்னு சொன்ன நாள்ல நீங்க ஆர்ப்பரிப்பீர்களாக. எப்போ நான் அவங்கள சொல்றேனோ அந்த நேரம் நீங்க என்ன செய்யுங்க? ஆர்ப்பரிப்பீர்களாகன்னு சொல்லி அவங்களுக்கு இது கொடுக்குறாரு. 6 நாள் இப்படிதான் செய்யறாங்க. 7ஆம் நாள்ல வந்து அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமாகவே பட்டணத்தை சுற்றி அன்றையத்தனம் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றினார்கள்னு 15வது வசனத்துல பாக்குறோம். இப்படி 7 தரமும் சுத்தி வந்து அவங்க ஆர்ப்பரிக்கிற வேலையில தான் அந்த பட்டணத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் ஒரு கட்டளையும் கொடுக்காரு. 18வது வசனத்துல எச்சரிக்கையா இருங்க, எதையும் நீங்க தொடாதீங்க, எது மாத்திரம்தான் கர்த்தருக்கு பரிசுத்தமானதுன்னு சொல்லி 19வது வசனத்துல நம்ம பாக்குறோம். வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்புனால கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். இப்போ இது இவங்க மகா ஆரவாரத்தோடய முழங்குகையில் கொடுத்துருக்கு. இதுல ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது வாசிக்கும் போது. ஆர்ப்பரிக்கும் போதுதான் அது இடிந்து விழுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா எப்போ துதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அவங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படி அந்த தடைகள் போன்ற காரியங்கள் இருந்தா கூட, எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் சில நேரத்துல இது எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் இந்த காரியங்களுக்கு நம்ம எப்படி இதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள போறோம்? இது முடியுமா? இது நடக்குமா? அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எரியோ போன்ற அந்த அவ்வளவு பெரிய மதில் போல நம்ம யோசிக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் எப்படி நீங்கும்? இந்த தடை எல்லாம் எப்படி நீங்கும்னு. ஆனா இதுல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. இவங்க இப்ப எந்த நேரத்துல இது பண்ணாங்களா? அதிகாலையிலே கிழக்கு வெளுக்கும் போது. நம்மள கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. துதி மகளே, நீ துதிக்கிற வேளையில அமைதி உண்டாகும். அதே போல நீ அதிகாலையிலே நீ என் சமூகத்துல வந்து பாடி துதிக்கிற வேளையில எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் உன்னை விட்டு விலகும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு இன்றைய கால வேளையில இந்த நேரத்துல நம்மளுக்கு அதை நினைவுபடுத்த விரும்புகிறார். 3வதாக நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் பாக்குறோம். அப்போஸ்தலர் 16 எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்சிடென்ட் தான். ஒன்றொன்றுலையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சில ஆலோசனையை கொடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 16:26 சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. இப்ப அந்த துதியினால என்ன ஆகுது? 2வது துதியினால தடை விலகுதுன்னு பார்த்தோம். 3வது துதியினால கட்டுகள் உடைகிறதுன்னு சொல்லி பாக்குறோம். இந்த இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரிந்ததுதான். 16வது அதிகாரத்துல பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவையும் சேர்த்து இணைத்து கூட்டிக்கிட்டு போறாரு. அவங்க 2 பேருமா சேர்ந்து ஊழியத்துல வர்றாங்க. அந்த வருகிற வெளியில பாத்தீங்கன்னா அந்த 13வது வசனத்துல நம்ம பார்ப்போம். ஓய்வு நாள்ல ஜெபம் பண்ணிக்கிற இடத்துல எல்லாம் உட்கார்ந்து ஸ்திரீகளோட சேர்ந்து உபதேசிக்கிறாங்க. அப்ப வந்து அங்க வந்து ஒரு தேத்திராள்னு ஒரு மகள் வர்றா. தேத்திராங்கிற ஒரு நாள் ரத்தாம்பரம் விற்கிறவள் தேவனை வணங்குகிறமாய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார்னு சொல்லி பாக்குறோம். அப்படியே அதுல பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட்ல அந்த 16வது வசனத்துல பார்த்தோம்னா
இப்ப அவ வந்து சொல்றா, எங்க வீட்டுல தங்கியிருங்கன்னு. அங்க தங்கி இருக்கிறாங்க. 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எதிர்பார்க்கிறா. அவ வந்து இந்த பவுலை தொடர்ந்து வந்து என்ன சொல்றா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிடுறா. ஒவ்வொரு நேரமும் அநேக நாள் இதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வர்றா. இந்த இத பார்த்த உடனே அநேக நாள் இதை அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த நேரத்துல இதை பார்த்துதான் என்ன ஆகுது, பவுல் சின்னம் கொண்டு 18வது வசனத்துல பார்த்தோம்னா அந்த ஆவியினுடைய சொல்றார், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன்னு சொல்லி. சோ அந்த அசுத்தாவி அந்த மகளை விட்டு புறப்பட்டு போகுது. இதனால அவளை வச்சு ஆதாயம் பண்ணுனா அந்த எஜமான்களுக்கு கோபம் வந்துருது. அதனால என்ன பண்றாங்க, பவுலையும் சீலாவையும் அவங்க கொண்டு போய் சிறையில அடைக்கும்படியாக அவ காரியங்கள் எல்லாம் செய்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ரோமராகிய நாங்கள் 26வது வசனத்துல பார்த்தோம்னா, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேல தவறான குற்றங்களை சொல்லி சிறையில அடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சிறையில அடைக்கப்படுறாங்க அந்த பவுலும் சீலாவும். இதுல வந்து இந்த 15வது அதிகாரத்திலேயே நம்ம பாக்குறோம், பவுலோடு சீலாவையும் இணைத்து 2 பேரும் சேர்ந்து ஊழியத்துல வர்றாங்கன்னு சொல்லி அதுல பாக்குறோம். இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து சிறையில அடைக்கப்பட்டிருக்க வேளையில இது எப்படிப்பட்ட வேலையா இருக்குது, நடுராத்திரியா இருக்குது. அந்த 25வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா கொடுத்திருக்கோம். நடுராத்திரி வேளையில தான் அவங்க பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து இது பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்க தேவனை துதித்து பாடிக்கிட்டு இருக்க வேலையில தான் அந்த அவங்களுடைய பாடும்பொழுதுதான் அதை வந்து அவங்க பாடிக்கிட்டு இருக்க வேலையில இந்த சிறைச்சாலையில இருக்கிற எல்லா மக்களுமே அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க பாடி துதிக்கிறத. திடீர்னு பார்த்தா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள்லாம் அசையுது, கதவுகள் எல்லாம் திறக்கப்படுது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயினேன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எப்போ அவங்க துதிக்கிறாங்க, இதை நடுராத்திரி வேளையில அவங்க கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க போடப்பட்ட அந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா அவங்கள கட்டி அவங்களுக்கு அடி வாங்கியிருக்காங்க, அந்த கட்டப்பட்டிருக்கிற நிலையில இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தா கூட அந்த நடுராத்திரியில அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க. இப்படி அவங்க துதிச்சு பாடி இருக்க வேளையில தான் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போனது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அங்க இருந்த சிறைச்சாலையில இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போனதுன்னு சொல்லி பாக்குறோம். நடுராத்திரியில தேவனை துதிக்கிறாங்க. நிறைய நேரத்துல நம்ம நடுராத்திரியில வந்து ஒரு சிலர் நம்ம நடுராத்திரியில கடவுளை பாடி துதிப்போம், ஆண்டவர் அதை விரும்புறாரு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம தூக்கம் வராம கூட அப்படியே இருப்போம். அப்ப கூட ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு சில காரியங்களை நம்மளோடு பேசுகிறதா இருக்கும். எதுக்கு நம்மளுக்கு இப்படி தூக்கம் வரல, அந்த நேரத்துல நம்ம எழும்பி முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்த்து அநேக காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவாரு. அவரை தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஆண்டவரை துதிக்கவும் அவர் கொடுக்குற ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ஜெபிக்கவும் ஆண்டவன் மேல பயன்படுத்துவார் அந்த வேளையில. சோ அந்த நடுராத்திரியில நம்ம துதிக்கிற மக்களா இருக்க வேண்டும். அதிகாலையில நம்ம கர்த்தரை துதிக்கிற மக்களா இருக்க வேண்டும்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த 3வது இதுல பாத்தீங்கன்னா நடுராத்திரி வேளையில கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கணும். இப்ப துதிக்கிற வேளையில எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போச்சு. இப்ப அது மாத்திரம் இல்ல, அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுல அந்த சிறைச்சாலைக்காரன் கூட என்ன பண்றான், பயப்படுறான். அந்த நேரத்துல வந்து பவுல சொல்றாரு, நீ வந்து ஒன்னும் கெடுதி ஒன்னும் செஞ்சுக்கிடாத அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுது. இப்ப நடுராத்திரியில நம்ம எழும்பி கர்த்தரை பாடி துதிக்கிற வேளையில எப்படிப்பட்ட இடுக்கமான சூழ்நிலைகளா இருந்தா கூட நம்முடைய வீட்டுல நம்முடைய வாழ்க்கையில நம்ம வருத்தக்கூடிய செயல்கள் இருந்தாலும் கூட நம்ம நடுராத்திரியில கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள் மாத்திரம் அகன்று போவதில்லை. நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க மத்தியில அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில இருக்கிற கட்டுகள் கூட அகன்று போவதற்கு நம்ம காரணமா இருப்போம். அது மாத்திரமல்ல, அநேகரை கர்த்தருக்குள்ள வழி நடத்தக்கூடிய கிருபைகளை கூட ஆண்டவர் நமக்கு தருவாரு. சோ நடுராத்திரியே நம்ம எழும்பி ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி துதிக்கிற வேளையில நம்முடைய கட்டுகள் அகன்று போகக்கூடியதா இருக்கிறது.
எல்லோருடைய கட்டுகளும் அகன்று போகக்கூடியதா இருக்குது. அநேகரை நம்ம ரட்சிப்பின் பாதைகள்ல கூட நடத்துகிறவங்களா இருப்போம். 4வது ஒரு இன்சிடென்ட்டை பார்க்கலாம். துதியினால சத்துருக்கள் அழிவார்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 நாளாகமும் 20:22. அவர்கள் பாடி துதி செய்து தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த அதிகாரத்துல இருக்க காரியங்களை பார்த்தோம்னா 20ஆம் அதிகாரம் முழுசும் நம்ம பார்த்தோம்னா யோசபாத் ராஜாவை பத்தி பாக்குறோம். மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரர் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, யோசபாத்துக்கு விரோதமாக வர்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப வந்து நேரா அவர் யார்கிட்ட போறாரு, கர்த்தரை தான் தேடுறதுக்கு. யோசபாத் உடனே இந்த காரியங்கள் கேட்ட உடனே இப்படி வாராங்க, இந்த 2 பேரும் வாராங்க யுத்தம் பண்ணதுக்குன்னு கேட்ட உடனே அவர் யார்கிட்ட தான் போறாரு, கர்த்தரை தேடுகிறதுக்கு தான், கர்த்தரை தான் தேட போறாரு. அது மாத்திரம் இல்லாம தான் மாத்திரம் இல்லாம தன் தேச ஜனங்கள் யூதாவெங்கும் என்ன பண்றாரு, உபவாசத்தை அறிவிக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து கர்த்தரிடத்துல சகாயம் செய்ய கூடுறாங்க, சகாயம் தேட. அப்ப உங்களாலதான் முடியும், நீங்க தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல போய் காரியங்களை அர்ப்பணிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதுல 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவரி ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆள்கிறவர். தேவனுடைய மகத்துவத்தை அவர் சொல்றாரு. நீங்க தான்ப்பா எல்லா ஜாதியிலும் ஆள்றவங்க, உங்க கரத்துல தான்ப்பா வல்லமை இருக்குது, உங்ககிட்ட தான் பராக்கிரமம் இருக்குது, யாரும் உங்களை எதிர்த்துவே நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அதிகாரத்துல பார்க்கும்போது இதே 2 ஜனங்களை தான் நீங்க ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இவங்களை கடந்து வர்றதுக்கு நீங்க பண்ணீங்க, அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க, இன்னைக்கு அவங்கதான் எங்களுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, போரிடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நன்மை செஞ்சோம், ஆனா அவங்கதான் அவங்க எங்களுக்கு தீமை செய்யறதுக்கு வராங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி முறையிடுறாரு. அப்படி முறையிடுற வழியில கூட அவர் வந்து என்ன சொல்றாரு, எங்களுக்கு பலனே இல்லப்பா, எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னே எங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நம்ம கடந்து வருவோம் இல்லையா, நெருக்கமான சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்க என்னன்னாலுமே எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா எங்களுக்கு நீங்க தான்ப்பா அப்படின்னு நம்ம போவோம். நம்ம இந்த ஐக்கியத்துல இருக்க எல்லாருமே கர்த்தரை நம்ம அறிந்த பிள்ளைங்க தான். ஆனா மாம்ச பலவீனத்துல நம்ம சோர்ந்து போவோம். ஆனா கூட எங்க போவோம், மனுஷங்களை தேடி நம்ம போக மாட்டோம் இல்லையா. எல்லா நேரத்துலயும் அப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு பலன், எல்லா நேரத்துலயும் நீங்க தான்ப்பா உதவி செய்யறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல தான் போய் எல்லா காரியங்களையும் அர்ப்பணிப்போம். அதே மாதிரிதான் இந்த யோசபாத் ராஜாவும் செய்தாரு. எங்களுக்கு பலன் கிடையாதுப்பா, என்ன செய்யணும்னு தெரியாது, நீங்க தான் எங்களுக்கு செய்யுங்கன்னு. அப்போ அவங்க அந்த மாதிரி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க வேளையில லேவியன் ஆகிய ஒருத்தன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கிச்சு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவன் மூலமாக சொல்றாரு, நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டீங்கப்பா, நான் தான் உங்களுக்கு யுத்தம் வந்து உங்களுடையதல்ல என்னுடையதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு வந்து வர்ற ரட்சிப்பை நீங்க பாருங்க, நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. நம்ம கலங்கி தவிக்கிற வேளையில கூட ஆண்டவர் அநேக நேரத்துல நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லுவாரு நம்மளை கூட அநேக நேரத்துல இல்லையா. இப்படிதான் இவங்களை வழி நடத்தி வர்றாரு, பயப்படாதீங்க, ஏன் காரியம் தான் அப்படின்னு சொல்லி. அவங்க அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில அவங்க உடனே என்ன பண்றாங்க, கர்த்தரிடத்துல எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க, சொன்னாங்க. கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தாரு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா. உடனே அவங்க ஆண்டவர் என்ன செய்யறாங்க, மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள்னு சொல்லி பாக்குறோம். அடுத்த நாள் காலையில எழுந்தி போகிறதுக்கு புறப்படுறாங்க. அப்போ யோசபாத் சொல்றார், நின்னுங்க, கர்த்தரை நம்புங்க, அவர் சொன்ன தீர்க்கதரிசிகள் சொன்னத காரியங்களை நீங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு உடனே கர்த்தரை துதிக்கிறதற்கு, கர்த்தரை பாடுகிறதற்கு ஒரு பாடகர் குழுவை வந்து என்ன செய்யறாரு, யோசபாத் வந்து ஒரு பாடகர் குழுவை ஏற்படுத்தி இவங்களுக்கு முன்பாக நடந்து செல்ல, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து செல்லதுக்கு அனுப்புறாரு. அவங்க என்ன பண்றாங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்துறாருன்னு சொல்லி பார்ப்போம்.
இப்படி அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போது, எப்போ நடக்குது அற்புதம்னா அவங்க கர்த்தரை பாடி துதித்து துதி செய்ய தொடங்கின போதுதான் நடக்குது அற்புதம். அவங்க யூதாவுக்கு விரோதமாய் இந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் அவங்களையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் என்ன செய்தாரு, அவங்களே எழும்ப பண்ணினாருன்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம சில நேரத்துல இது எப்படிப்பா இந்த காரியம் நடந்து முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. எப்படி இந்த கடன் பிரச்சனை நீங்கி போகும், இவ்வளோ கடன் இருக்கப்பா, இதை யாரால தீர்க்க முடியும், யார்கிட்ட போய் நான் உதவி கேட்க முடியும், இவ்வளவு பலவீனம் என் சரீரத்துல இருக்கப்பா, இது யாரால நீக்க முடியும், இந்த டாக்டர்கிட்ட போக கூட எனக்கு பயமா இருக்கு, அல்லது மருத்துவ செலவுக்கு அதை ஃபேஸ் பண்ண முடியாம இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களை குறித்து இப்படி நம்ம கவலைப்படுவோம் இல்லையா. என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் ஃபீஸ் கட்ட போறேன் அப்படின்னு நிறைய காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுவோம். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரியே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அநேக நேரத்துல நம்ம வந்து கர்த்தரிடத்துலதான் போவோம். ஆனா ஆண்டவர் இன்றைய தினத்துல இந்த அதிகாரத்தின் மூலமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பாடி துதிங்க. நீங்க பாடி துதிக்கிற வேளையில, என்னைய நோக்கி பாடி துதிக்கிற வேளையில, உன் பிரச்சனைகளின் மத்தியிலேயே நீ என்னை நோக்கி பாடி துதிக்கிற வேளையில நான் அற்புதத்தை செய்வேன் மகளே, நீ சும்மா இருப்ப, நான் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்றாரு. நானே இந்த பாருங்க, அந்த 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 அவ்வளவு பெரிய அவங்க வந்தாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்க வேளையில அவங்களுக்குள்ளாகவே ஒரு குழப்பத்தை கொடுத்து அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, மடிந்து போனாங்க. நம்ம இப்படிப்பட்ட சத்துருக்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. இப்படி அவ்வளவு மலை போல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம அப்பா நம்ம கூட இருக்காரு, நமக்காக யுத்தம் செய்யறதுக்கு அவர் இருக்காரு, அவர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார். அதனால நம்ம எல்லா நேரத்திலும் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, பாடி துதிக்கணும்னு சொல்லி பாக்குறாரு. முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தரை துதிக்கிற வேளையில நம்ம துதிக்கிற வேளையில என்ன நம்மளுக்கு கிடைக்குது, அமைதி கிடைக்குது, ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் இருக்கு. நம்மளுக்குள்ளாக மாத்திரம் இல்ல, நம்ம இல்லத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகளின் மத்தியில சமாதானத்தை உருவாக்குகிற தேவனா இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். 2வது இன்சிடென்ட்ல பார்த்தோம்னா, துதினால என்ன விலகி போகிறது, தடைகள் எல்லாம் விலகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 3வது நம்ம பார்த்தது, துதினால இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுது. கட்டுகள் உடைக்கப்படுகிற வேளையில நமக்கு மாத்திரம் இல்ல, நம்ம சுத்தில இருக்கிறவங்களுடைய கட்டுகளும், எல்லாருடைய கட்டுகளும் நீக்கப்படுகிறத நம்ம இந்த காலை வேளையில பார்க்கிறோம். அதுல ஒரு இதுல பார்த்தோம், அதிகாலையில என்ன செய்யறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஒரு இன்சிடென்ட்ல எப்படி பார்த்தோம், நடுராத்திரியில கர்த்தரை நோக்கி துதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 4வது, துதிக்கிற வேளையில சத்துருக்கள் என்ன செய்யப்படுறாங்க, அழிக்கப்படுகிறார்கள். நம்ம போய் போரிட தேவையில்லை, ஆண்டவரே என்ன செய்யறாருன்னு சொல்லி பாக்குறோம். இப்படி ஆண்டவரை பாடி துதிக்கிற வேளையில அற்புதங்கள் நடைபெறுகிறதுன்னு சொல்லி பாக்குறோம். இந்த 1 நாளாகமும் 16வது 25வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமும் 16:25. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், பெரியவரா இருக்கிறாராம். அவர் தான் துதிக்கப்படத்தக்கவர். அவரை நம்ம நோக்கி எப்பவும் துதிக்கிறவங்களா இருக்கணும். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரையும் சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி அதே அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நல்லவரா இருக்காரு. எப்போதும் நம்ம அப்பா நம்மளுக்கு நல்லவரா தான் இருக்கிறாரு. அவருடைய கிருபை எப்போதும் நம்ம கூட இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்பவும் கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். சங்கீதம் 22:3 எடுத்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறவர் அந்த தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், பரிசுத்தரா இருக்கிறார். நான் பரிசுத்தரா இருந்தது போல் நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம எப்பொழுதும் அவரை துதிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். கடைசியாக ஏசாயா 43 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமா, நம்மளை எதற்காக நம்மளை ஏற்படுத்தினது யாருதான், ஆண்டவர் தான். எனக்காக ஏற்படுத்தினேன். யாருக்காக ஏற்படுத்தினேன் சொல்றாரு, உங்களெல்லாம் நான் எனக்காக தான் ஏற்படுத்தினேன். நீங்க என்ன செய்யணும், என் துதியை போதும் சொல்லி வரணும்.
நம்ம ஒவ்வொருவருமே இன்றைக்கு நம்ம மறுபடியும் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறான்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவங்களா, நடராத்திரியா இருந்தாலும் அதிகாலை வேளையில இருந்தாலும் துதிக்கிற வேளையில பிரச்சனைகள் நீங்கி போகுதுன்னு சொல்லி பாக்குறோம். இந்த பகுதியை நான் தியானிக்கிற வேளையில இந்த சத்தியம் ஆண்டவர் நேற்று ராத்திரி தான் என்னோட இடைப்பட்டார். நான் ரொம்ப அந்த மனதுல ரொம்ப டிப்ரெஸ்டா தான் நேற்று நைட்டு இருந்தேன். நான் வேற ஒரு தலைப்பின் கீழே தான் தியானம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நேற்று சர்ச்சுக்கு போயிட்டு திரும்பி வந்தோடனே 2 பேருமே நாங்க ரொம்ப டிப்ரெஸ்டா தான் வந்தோம். செவ்வாய்க்கிழமை தோறும் நைட்டு நம்ம தாரதி சிஸ்டர் ஒரு 9 to 10 ஸ்பிரிச்சுவல் வார்ஃபர்னு ஒரு ப்ரேயர் நடத்துவாங்க. அது எனக்கு ரொம்ப இஷ்டம் எப்பவுமே. ஆனா அதே நேரத்துல ஒரு பைபிள் ஸ்டடியும் எனக்கு இப்போ ஒரு ஒரு இதுல ஜாயின் பண்ணேன். 2 ஒரே நேரம். அதையும் விடுறதுக்கு மனசுல, இதையும் விடுறதுக்கு மனசுல. ஆனா நேத்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு அதையும் விடுறதுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா எனக்கு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது, இது பண்ணுது அப்படிங்கும்போது, நீ இன்னைக்கு அட்டன் பண்ணிக்குது அப்படின்னு. ரைட்டுன்னு சரின்னு இதை அட்டன் பண்ண திறக்கிற வேளையில அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கே துதிங்க, ஆண்டவரை துதிங்க துதிங்க அப்படிங்கிறதுதான். அப்போ எனக்கு அப்படியே என் மனசுக்குள்ள ரொம்ப எனக்கு அது என்னோட ஆண்டவர் பேசின மாதிரியே தான் இருந்துச்சு. துதிங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, உங்க வசனத்தினால நிரப்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலமா கர்த்தருடைய பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் பேசினாரு. அந்த வேளையில தான் நீ துதிங்கிற டாபிக்கை வச்சு நீ நாளைக்கு எடுத்து நீ பேசினானே அப்படின்னு என்னோட என்ன ஆண்டவரை ஏற்கனவே நான் துதியை பத்தி நான் பேசியிருக்கேன், நீங்க சொல்றீங்க அப்படின்னு. சரி ஓகேன்னா நான் அந்த டாபிக்கை எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சேன். சிந்திக்கிற வேளையில தான் கர்த்தர் என்னோடு பேசினாரு. நீ இப்படி பிரச்சனை எல்லாம் யோசிக்கிறல்ல, இதுக்கெல்லாம் நீ துதிக்க ஆரம்பிச்சன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். அவ்வளவு நேரத்து மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள், இங்க இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம், இந்த பிள்ளைங்க எல்லாம் உமக்காக சாட்சியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது, அன்னைக்கு இந்த நேரத்தை நான் போயிட்டு திரும்ப வேலையில ஒண்ணு மாத்திரம் நல்லா தெரிஞ்சது, கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைக்கிற வேளையில அது சத்துருவானவனுக்கு எப்பவுமே பிடிக்காது. என் மகளை கொண்டு இந்த மகளை கொண்டு இவ இதுல ஈடுபட்டான்னா எத்தனையோ ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள்ள வந்துரும். அது நம்முடைய ஏசப்பாக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா அது சத்ருவானவனுக்கு பிடிக்கவே செய்யாது. அது மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு இது தடையா இருக்குது இந்த கொயர் மத்தியில அப்படிங்கறத மாத்திரம் என்னால உணர முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஆண்டவர் அருமையா தேத்தினாரு. துதி, நீ துதி, நீ துதி, எல்லா வேலையிலயும் நீ துதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினாரு. இதே டாபிக் எடுத்து பேசுன்னு சொன்னாரு. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பிரயோஜனமா வைத்திருந்தாரோ எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஒருத்தரோட இடைப்பட்டிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவரா இருக்கிறார். அவரு எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் என்னால உணர முடிஞ்சு. அந்த துதி ஆராதனையில அவங்க ஃபர்ஸ்ட் பாட்டு எடுத்த உடனே, இந்த தலைப்பை தான் நீங்க என்னை எடுக்க சொன்னீங்க, நேத்து நான் அந்த பிரேயருக்கு போனேன் துதின்னு வந்தது, இன்னைக்கு காலையில துதி ஆராதனையிலையும் அந்த வார்த்தை தான் வருது, நிச்சயமாவே நீங்க தான்ப்பா அந்த டாபிக்கை கொடுத்து பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினதை என்னால் உணர முடிஞ்சது. கர்த்தர் நல்லவர், நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், நம்ம ஒவ்வொருவரையும் எப்போதும் அவருடைய துதியை பாடிட்டு இருக்கணும்னு விரும்புறாரு. துதிக்க துதிக்க நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டு இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்காக அநேக காரியங்களை சாதிக்க முடியாத நம்மளை வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுப்பா, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த நல்ல கிருபைக்காக நீர் எங்களை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறீங்கிறத உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எளிமையான சத்தியமா இருந்தாலும், அநேக வேளையிலே நாங்கள் கேட்ட சத்தியமா இருந்தாலும், ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு புதுவிதமான காரியங்களை எங்களோடு நீர் பேசுகிறீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. துதித்து துதித்து உங்களுடைய சமூகத்துல எல்லா காரியங்களையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வைத்து எல்லா கட்டுகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற, எல்லா தடைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீங்கன்னு நினைத்தா அப்பா, உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. நீங்க எங்களை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறீங்கப்பா. நாங்க எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பிடித்து இழுத்து எங்களை அரவணைத்து உங்களுடைய மார்போடு அணைத்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீங்களே, எங்க குடும்பங்களை பாதுகாத்து வர்றீங்களே, எங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நீர் நேர்த்தியாய் செய்து வருகிறீரப்பா. அதற்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துல
அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்துல என்னென்ன வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நினைத்து கொண்டிருந்தார்களோ தெரியாதப்பா. ஆனா உங்களுக்கு தெரியும் ராஜா. உங்களுக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இருதயத்துல சிந்திக்கிற எல்லா காரியங்களையும் அப்பா நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளையின் தேவையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை நீர் சந்திப்பீராக. ஒவ்வொரு பிள்ளை ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி துதிக்கவும், நடுராத்திரி அதிகாலை வேளையில எப்பொழுதுமே துதித்து உம்முடைய கரத்திலிருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு உமக்காக பெரிய காரியங்களை நாங்கள் சாதிக்கும்படியாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.